மழை வந்தது, கால்ரா வந்தது, மாரியாத்தா வரும். முஸ்லீம், இந்து, கிறிஸ்டின் எல்லாருக்குமே மாரியாத்தா வரும். மாரியாத்தா அம்மா போடும், பாத்துருக்கீங்களா? அது மாதிரி சின்ன சின்னதா வரும். அப்படி வரும்போது நாங்க வேப்பிலை தண்ணி எடுத்து குளிப்போம். நான் இந்து. அப்ப ஜாதி மதம் எதுவுமே இல்லாம அந்த மாதிரி வரும்போது 15 நாள்ல அது கிளீன் ஆயிடும். அதில் பார்க்கணும். சும்மா ஷாப்பிங் வந்தேன். என்ன பிரச்சனை? இது ஷாப்பிங்க்கு தான் எல்லா கடையுமே மூடி இருக்கேன். நீங்க என்ன ஷாப்பிங் பண்ண வந்தீங்க? இது மாதிரி வந்திருக்காங்க, ஜூஸ், கீரை அதெல்லாம். சரி, அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு போகலாம். சரி, என்ன ஷாப்பிங் பண்ண நான் உன தூக்கிட்டு போக மாட்டேன். என்ன சரி, நாடு நிலைமை என்ன இருக்கு? நான் வீட்லயே இருப்பேன், வெளில வர மாட்டேன். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது வெளில வருவேன். ஏதாவது பிரச்சனை நான் மட்டும் தான் வெளியே வருவீங்க. மிச்ச நேரத்தில் நான் வெளியே வர மாட்டேன். எந்த விஷயம் நடந்தாலும் வெளியே வர மாட்டீங்க? வர மாட்டேன். இந்த வியாதி எப்படி வந்தது? அதுக்கு காரணம் நீங்க யாரை சொல்றீங்க? நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன், நான் சொல்லுவேன். என்னென்ன சாப்பிடணுமோ, ஆடு சாப்பிடலாம், கோழி சாப்பிடலாம். பிராமணன் வந்து கீரை, கேரட்டு பொருள். நான் கேரட்ல முட்டை போட்டு சாப்பிடுவேன். அந்த மாதிரி மனுஷன் என்னென்ன சாப்பிடணுமோ அதான் சாப்பிடணும். தேவையில்லை பூரா, பூச்சி, வவாலு எல்லாத்தையும் பூச்சி சாப்பிடக்கூடாது. கொரோனா வைரஸ் அப்படின்றதுனால வந்து கோயில்லாம் இப்போ மூட சொல்லிட்டாங்க. கொரோனா வைரஸ் யார் பேர் வச்சா? நீங்க யார சொல்றீங்க? யார் பேர் வச்சா? அந்த பேர் கொரோனா வைரஸ், வர்த்தகா புயல், அந்த மாதிரி பேர் வந்து வச்சுட்டே இருப்பாங்க. அது யார் பேர் வச்சா? அவங்க வைரஸ். சரி, பேர் யார் வச்சா? அப்படிலாம் இல்ல, இவங்களா வதந்தி, அவ்வளவுதான். அப்படி வைரஸ் வந்து நான் இழுத்துன்னு செத்துட்டேன்னா இல்ல வாய் காஞ்சிச்சா? தமிழ்நாட்டுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காதுன்னு சொல்றீங்க? கண்டிப்பா வராது. தமிழ்நாட்டுக்கு அந்த பாதிப்பு வரவே வராது. அது எப்படி வரும்? அப்ப தீர இறங்குனாங்க, நெருப்பு மெதிக்கிறாங்கள. தெய்வம், நமக்கு தெய்வ செயல் இருக்கு. ஒரு தெய்வ குத்தம் நமக்கு இருக்கு. ஒரு தெய்வ குத்தமா இருக்கும். ஒரு கெட்டதான் வரும், ஒரு நல்லதான் வரும். நம்ம அனுசரிச்சு நடந்து போனோம்.